ரைட். அப்ப இந்த உயிர் பெருந்திணிவை நீங்கள் கொஞ்சம் முதன்மைப்படுத்தி படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இதுல ஒரு முக்கியமான விடயம், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேணும். சரியா? இங்க ஒரு இடத்துல குறிச்சு கொள்ளுங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள திருப்பி கேள்வி கொடைக்குள்ள போடுறேன். சரி, இந்த கந்தகவி ஒட்சைட், நைதரசன் ஒட்சைட் ஆகியவற்றின் இந்த வளிக்கோளத்துல சேர்றதால ஆகியன வளிக்கோளத்துல சேர்றதால சரி அந்த அமிலமலை பொழிவு ஏற்படும். சரியா? இந்த அமிலமலை பொழிவால கடுமையாக பாதிக்கப்படுகின்ற உணர்திறன் மிக்க உயிர் பெருந்திணிவாக இது காணப்படுகிறது. சரியா? அப்ப நயனமலை பொழிவு எந்த உயிர் பெருந்திணிவை கடுமையாக பாதிக்கும் என்று சொல்லி ஒரு வினா பொஸ்பாட்ல உங்களுக்கு கேட்கப்பட்டால் அதுக்குரிய விடை இந்த தைக்கா காடுகள் அல்லது ஊசிலை காடுகளாக இருக்கு. சரியா? தைக்கா காட்டை ஊசிலை காடுன்னு சொல்றது. சரி, அதுக்கான காரணம் இலைகள், அங்க இருக்கக்கூடிய காடுகளுடைய இலைகள் ஊசி போன்ற கூறானது. ஏன்னா ஊசி போன்ற சவுக்கு மரம் அது இலை மாதிரி அல்லது ஈக்கு போல ஒடுங்கிய நீளமான இலைகளை கொண்டிருப்பதால் அதை ஊசிலை காடுகள் என்று சொல்லியும் சொல்றது. சரியா? அப்ப அந்த விடயம் ஒரு முக்கியமான ஒரு பொஸ்பாட் கேள்விக்குள்ள அது கேட்கப்படலாம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இந்த தைக்கா காடுகள் அல்லது ஊசியிலை காடுகளுடைய முனைப்பான விடயங்கள். சரிதானே? அப்ப அதுல நீங்கள் முதலாவது தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? தைக்கா காடு அல்லது ஊசியிலை காட்டுக்குள்ள முதலாவது தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பெரம்பல் அல்லது பெரம்பல் பிரதேசம் அல்லது புவியியல் ரீதியான பெரம்பல் ஏதாவது ஒரு பொருத்தமான தலையங்கத்தை நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரியா? பெரம்பல் என்று சொல்லி போடுங்க. பெரம்பல் என்று போட்டுட்டு முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க. அப்ப இது இந்த வடஅரை கோளத்துல ஒரு வடக்காக ஒரு தொடராக, சரியா? வடஅரை கோளத்துல வடக்காக ஒரு தொடராக மேற்கிலே இருந்து கிழக்கு நோக்கி அந்த குளிரான உயிர் பெருந்திணிவானது பரம்பி காணப்படுகிறது. சரியா? ரைட். அதுக்குள்ள முதலாவது பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் வட அமெரிக்காவின் வட அமெரிக்கா கண்டம், வட அமெரிக்காவின் வட அகல கோடு மற்றோருக்கு வடக்காக இருந்தால் நாங்கள் அதை வட அகல கோடுகள் என்று சொல்வோம். ஆகவே வட அமெரிக்காவின் வட அகல கோடு 45 பாகை தொடக்கம் 55 பாகை வடக்காகவும் 45 பாகை தொடக்கம் 55 பாகை வடக்காகவும் ரெண்டுக்குள்ளேயும் அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 10 பாகை வித்தியாசம் இருக்கு. அப்ப அதை ஞாபகப்படுத்திங்கன்னா இல்ல வாயிருக்கும். 45 பாகை தொடக்கம் 55 பாகை வரை வடக்காகவும் மேற்கு ஐரோப்பாவின் ஐரோப்பா கண்டத்துல பொதுவாக மேற்கு பக்கம் மேற்கு ஐரோப்பாவின் 50 பாகை தொடக்கம் 60 பாகை 50 பாகை தொடக்கம் 60 ரெண்டுக்குள்ளேயும் 10 வித்தியாசம் வருது. ரேஞ்சில் ரெண்டுக்கையும் 10 பாகை வித்தியாசம் வருது. சரிண்ணே? ரைட். 50 பாகை தொடக்கம் 60 பாகை வரை மேற்கு ஐரோப்பாவின் வடகிழங்கு 50 பாகை தொடக்கம் 60 பாகை வரை வடக்காகவும் பரம்பியுள்ளது. பாருங்க, நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா கண்டத்தில இருந்து அதனால மேற்கு ஐரோப்பா அதை தாண்டி அந்த சைபீரியா பிரதேசத்துக்குள்ளேயும் அது கொஞ்சம் போகுது. ஆகவே இந்த உயிர் பெருந்தெளிவானது இந்த வடஅரை கோளத்தில் இருக்கக்கூடிய கண்டங்களின் சரியான மேற்குல இருந்து கிழக்காக, சரியா? உங்களுக்கு உருவப்படுத்தி நீங்க அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா தெரியும். மேற்குல இருந்து கிழக்காக ஒரு தொடராக, சரி, ஒரு ஒரு என்ன ஒரு கிடைக்கோடு ஓட்டமாட்டா அப்படி ஒரு தொடராக அந்த உயிர் பெருந்தெளிவானது பரம்பி இருக்கிறது. சரியா? சமுத்திரங்களை தாண்டி அந்த கண்டங்களுக்குள்ள ஒரு தொடராக அது பரம்பி இருக்கு. அப்ப அடுத்த பயன் சொல்லிக் கொள்ளுங்க. இரண்டாவது விடயம் சொல்லிக் கொள்ளுங்க. குறிப்பாக இவ்வுயிர் பெருந்திணிவானது வடஅரை கோளம் சார்ந்த கண்டங்களின் குறிப்பாக இவ்வுயிர் பெருந்திணிவானது வடஅரை கோளங்கள் சார்ந்த கண்டங்களில் அப்படி இல்லைனாலும் முடியுங்களா? கண்டங்களில் மேற்கிலிருந்து கிழக்காக
மேற்கிலிருந்து கிழக்காக ஒரு தொடராக பரவி காணப்படுகின்றது. ஒரு தொடராக பரவி காணப்படுகின்றது. உதாரணம், இப்படி எழுதிவிட்டீங்கன்னா சரியா, கனடா, சின்ன டேஷ் போட்டு வட ஐரோப்பா, சைபீரிய பிரதேசம், அல்ல சைபீரியா வரை, சரி, அல்ல சைபீரியா பிரதேசம் வரை. சரியா, கனடாவை தாண்டி அத்லாந்திக் சமுத்திரம் வரும், அதை தாண்டி ஐரோப்பா, வட ஐரோப்பா, அதுலயும் குறிப்பாக மேற்கு ஐரோப்பா பகுதி, வட ஐரோப்பா, அடுத்தது சைபீரியா பிரதேசம் வரை என்று போட்டீங்கன்னா சரி. அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும், சரியா, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி அங்க வரைக்கும் ஒரு தொடராக பரம்பி இருக்கின்றது. அதுல நீங்கள் காட்டி விட்டீங்கன்னா சரி. சரியா, அப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு விடயம் கேட்கப்பட்டால் உங்களுக்கு பரம்பலுக்கு 2 மார்க்ஸ் வழங்கப்படும். சரியா, பரம்பல் பிரதேசம் புவியியல் ரீதியான பரம்பலுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். சோ இது இந்த வடரை கோளம் சார்ந்து எந்தெந்த பாகைகளுக்கு இடையில, அதே மாதிரி இந்த எந்த கண்டத்துல, ஏன்னா வடரை கோளத்துல எங்க இருந்து எங்க வரைக்கும் ஒரு தொடராக பரம்பி இருக்கின்றீங்கன்னா சரி. ரைட், 2வது தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. 2வது அதுக்குள்ள எழுதக்கூடிய 2வது போட்டுக்கொள்ளுங்க. 2வது விடயம் காலநிலை. 2வது காலநிலை. காலநிலை அதுக்குள்ள பாயிண்ட் சொல்லி கொள்ளுங்க பிள்ளைகள். 1வது பாயிண்ட் சொல்லி கொள்ளுங்க. கோடை மற்றும் மாரி பருவங்கள். கோடை மற்றும் மாரி பருவங்கள். அதுல உங்களோட மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. அதுல மைக் ஒன்றுல இருக்கு, ஒரு ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. லக்ஷன், ஜெயபுரம் லக்ஷன், உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு, ஒன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், மற்றவர்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. ரைட், எழுதுங்க. கோடை மற்றும் மாரி பருவங்கள் சிறப்பாக காணப்படுவதுடன் வறண்ட குளிர்பருவம் என கோடை மற்றும் மாரி பருவங்கள் சிறப்பாக காணப்படுவதுடன் இலையுதிர் மற்றும் வசந்த காலங்கள் குறுகியனவாக காணப்படுகின்றன. இலையுதிர் வசந்த காலம் என்றால் இலை துளிர் காலம் என, இலை உதிர் மற்றும் இலை துளிர் காலங்கள், அதாவது வசந்த காலம், இலை உதிர் மற்றும் வசந்த காலங்கள், வசந்த காலம் தான் இலை உதிர் துளிர் சொல்வது என்ன, துளிர் குறுகியனவாக காணப்படுகின்றன, அல்ல காணப்படுகின்றது. சரி, அப்ப கோடையும் மாரியும் வறண்ட வெப்ப குளிர் பருவங்கள் அங்க சிறப்பாக காணப்படுவதோட இந்த இலை துளிர் இலை உதிர் என ரெண்டும் குறுகிய ஒரு சீசன் காலத்தை கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. வெப்பநிலையானது ஒப்பீட்டளவில் குறைவாகும். நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் போடுவேன்னா, சரியா, எழுதிட்டு கருஞ்சு எனக்கு போடுவா, அதை நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன்னா. ரைட், எழுதுங்க. வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவாகும். வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவாகும். தொடர்ந்து எழுதுங்க. குறிப்பாக ஆண்டு சராசரி வெப்பநிலை வீச்சானது அல்லது வருட சராசரி வெப்பநிலை வீச்சானது மறை 54 பாகை சி, மர கட்டாயம் போடணுமா, 54 பாகை செல்சியஸ் தொடக்கம் 21 பாகை செல்சியஸ், குறைஞ்சத முன்னுக்கு எழுதுங்க. மறை 54 பாகை செல்சியஸ் தொடக்கம் 21 பாகை செல்சியஸ் வரையில். இதுக்குரிய கூட நீங்க தொடக்கம் என்று எழுதுங்க. இது மறை இல்லையா, இது மறையில இருந்து இங்க நேர்பெருமானத்துக்கு போகுது. சரியா, மறை 54 பாகை செல்சியஸ் தொடக்கம்
21 பாய்ச்சி அப்படி தொடக்கம் வந்து போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு சுகமா இருக்கும். அல்ல இதை பிரேக்கெட் பண்ணிவிடுவோம். சரியா? அல்லது இதை பிரேக்கெட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சரியா? மறையில விரைக்குள்ள அந்த மறை 54 பாய்ச்சி தொடக்கம் 21 அது நேர்பெருமானம். 21 பாய் செல்சியஸ் வரையில் காணப்படுகின்றது. அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு ஆண்டினுள் அல்லது ஒரு வருடத்தினுள் அல்லது ஒரு வருடத்தினுள் பாத்திமா அந்த ஒரு மேக் ஓகணுங்க, இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணி விடுவேன். ஒரு மேக் ஒன்ல இருக்குது. ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், எழுதுங்க. ஒரு ஆண்டினுள் வெப்பநிலை அளவு ஒரு ஆண்டினுள் வெப்பநிலை அளவு சைபர் பாகை செல்சியஸினை விட குறைந்த மாதங்கள் ஒரு ஆண்டினுள் வெப்பநிலை அளவு சைபர் பாகை செல்சியஸினை விட குறைந்த மாதங்கள் ஏறக்குறைய 6 வரையில் காணப்படுகின்றது. மாதங்கள் ஏறக்குறைய 6 வரையில் காணப்படுகின்றது. ஏறக்குறைய 6 வரையில் காணப்படுகின்றது. சரியா? அவ சைவரை தாண்டி மறைக்கு போகக்கூடிய மாதங்கள். சரியா? குளிரான மாதங்கள் 6 இருக்குன்னு சொல்லி அதன் கருத்தாக இருக்கு. அடுத்து எழுதுங்க. இங்கு நிலவும் குளிர்காலமானது மிக கடுமையானதாக காணப்படும். இங்கு நிலவுகின்ற குளிர்காலமானது மிக கடுமையானதாக காணப்படும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. இறுதி பாயிண்ட் சொல்லுங்க. ஆண்டு சராசரி மழைவீழ்ச்சி அளவானது ஆண்டு சராசரி மழைவீழ்ச்சி அளவானது 300 மில்லிமீட்டர் தொடக்கம் 800 மில்லிமீட்டர். சில சந்தர்ப்பங்கள் சில இடங்கள்ல அது 302 இருக்குது. நான் நோட்ஸ் போட்டு விடுவேன். சரியா? சில இடங்கள்ல அந்த 350 இருக்கு. நீங்க 302 எழுதுங்க. 300 மில்லிமீட்டர் தொடக்கம் 800 மில்லிமீட்டர் வரையில் காணப்படுகின்றது. 300 மில்லிமீட்டர் தொடக்கம் 800 மில்லிமீட்டர் வரையில் காணப்படுகின்றது. 350 அடினாலும் பிழை இல்லையா? 300 மில்லிமீட்டர் தொடக்கம் 800 மில்லிமீட்டர் வரையில் காணப்படுகின்றது. இப்படி தொடர்ந்து எழுதுங்க. குறிப்பாக இங்கு மழைவீழ்ச்சியானது அதிக அளவில் இலையுதிர் காலத்தின் இடைப்பகுதியிலேயே பெறப்படுகின்றது. இலையுதிர் காலத்தின் இடைப்பகுதியிலேயே பெறப்படுகிறது. இலையுதிர் காலம் ஆரம்பிச்சு ஒரு மத்திய ஒரு அரவாசி காலம் வந்த உடனே அந்த குறைவான மழை வீழ்ச்சி அங்க கூட மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படும். சரியா? மத்திய பகுதி. இப்ப இலையுதிர் காலம் அங்க ஒரு உதாரணத்துக்கு 3 மாதமாக இருந்தால் அந்த அளவில் என்ன செய்ய போதும் அந்த மழை வீழ்ச்சியில அதிக அளவு மழை வீழ்ச்சி அந்த பிரதேசத்துல கிடைக்க போகுதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரியா? ரைட். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தாவரங்களின் இயல்புகள். தாவரங்களின் இயல்புகள். அனுசா ஒருக்கா மேக்க ஆஃப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஒருக்கா அவங்களோட அந்த மேக்கப் பாத்தீங்கன்னா மியூட் பண்ணி விட்டீங்களே சரி, இல்லாட்டி நீங்க அதை என்ன சொல்லுவாங்க, வெளியில உங்களுக்கு இருக்கிற அந்த சத்தம் சில நேரங்கள்ல மற்றவைக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பா இருக்கும். அதற்கு பார்த்து விட்டீங்கன்னா சரி. ரைட். தாவரங்களின் இயல்புகள். அதுல முதலாவது எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் ஏற்கனவே நான் உங்களை சொல்லிட்டேன். இந்த
தைக்கா காட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, ஊசி இலை காடு. சரியா? ஏன் அந்த பேர் வந்ததுன்னு கேட்டா, அந்த இலைகள் ஊசி போன்ற அமைப்பை கொண்டவை. சரியா? ஊசி என்றா ஒடுங்கிய நீளமான இலைகளாக இருக்கும். சரியா? முதலாவது பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. தாவரங்கள் அல்ல தாவர இலைகள் அப்படியா? தாவர இலைகள் ஊசி போன்ற தாவர இலைகள் ஊசி போன்ற ஒடுக்கமான நீண்ட அமைப்பை கொண்டவை. ஒடுக்கமான நீண்ட அமைப்பை கொண்டவை. ஒடுக்கமான நீண்ட அமைப்பை கொண்டவை. அப்படி தொடர்ந்து எழுதுங்க. குறிப்பாக குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய பனிப்பொழிவினை இங்கு நிலவக்கூடிய பனிப்பொழிவினை தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலேயே இங்கு நிலவக்கூடிய தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலேயே இங்கு நிலவக்கூடிய பனிப்பொழிவினை தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலேயே இவ்விலை அமைப்பானது காணப்படுகின்றது. இவ்விலை அமைப்பானது காணப்படுகின்றது. இவ்விலை அமைப்பானது காணப்படுகின்றது. சரியா? குறிப்பா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப ஒரு தாவரத்துல சரியா இதுல என்ன செய்ய போறார்? இதுல இருக்கக்கூடிய இலைகள் இப்படி இருக்க போறார். இந்த இலைகளுடைய அமைப்பு இப்படி ஊசி போன்றதாக இருக்கும். அந்த தாவரங்களும் வரக்கூடிய முக்கோண வடிவில தான் இருக்கும். சரியா? தாவரங்களும் முக்கோண வடிவில தான் இருக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் இப்படி ஊசி போன்ற வடிவினை கொண்டிருக்கும். இதற்கான காரணம் என்னன்னா பனி ஒளியக்குள்ள சரியா? அப்ப நாங்கள் இது துருவ பிரதேசம் சார்ந்து போகுது. ஆகவே எங்களுக்கு மழை வீழ்ச்சி திரவ நிலையில கிடைப்பதை போல அங்க என்ன செய்யும்னா பனிக்கட்டி துண்டுகளாக அல்லது அடர்த்தி கூடிய வடிவத்திலே அந்த நீர் விழும். அதால இந்த ஒரு பனிக்கட்டி துண்டுகள் விளையக்குள்ள ஒரு பரந்த இலையாக சாதாரணமாக இருக்கக்கூடிய இப்ப வட்டமாக அல்லது ஒரு பரப்பு கூடிய இலையாக இருந்தால் அதுல பனி விளையக்குள்ள என்ன செய்யணும்னா அந்த இலைகள் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு போயிடும். சரியா? அதால அந்த மரத்தின் அந்த கொப்புகள் அல்லது கிளைகள் இலைகள் எல்லாம் கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன நடக்கும் என்றால் இதுல பனி விளையக்குள்ள இந்த பனி என்ன செய்வார்? அப்படியே கீழே அந்த இலைகளை தாக்காம அல்ல கிளைகளை தாக்காத அப்படியே சறுக்கி கொண்டு கீழே வந்துருவார். அதாலதான் அது இயற்கையில இந்த ஊசி போன்ற அமைப்பினை கொண்டு காணப்படுகிறது. அப்ப இதுல இந்த கடும் பனிப்பொழிவில இந்த மரங்களுடைய இலைகளோ அல்லது கிளைகளோ என கடுமையான பாதிப்புக்கு உட்படாது. சரியா? இலையில அப்படியே சறுக்கி கொண்டு கீழே வந்துருவார். சரியானே? ரைட். அப்ப அது ஒரு முக்கியமான விடயம். ரைட். ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லி கொள்ளுங்க. விசேட தாவரங்களின் எண்ணிக்கை குறைவானதாக காணப்படுகிறது. அப்ப இங்கே அதிகளவான மரங்கள் இல்லை. விசேட தாவரங்களின் எண்ணிக்கை குறைவானதாக காணப்படுகின்றது. விசேட தாவரங்களின் எண்ணிக்கை குறைவானதாக காணப்படுகிறது. விசேட தாவரங்களின் எண்ணிக்கை குறைவானதாக காணப்படுகிறது. விசேட தாவரங்களின் எண்ணிக்கை குறைவானதாக காணப்படுகிறது. அடுத்த வழிகளுங்க. இங்கு காணப்படுகின்ற பெரும்பாலான தாவரங்களின் உயரம் இங்கு காணப்படுகின்ற பெரும்பாலான தாவரங்களின் உயரம் 12 மீட்டர் தொடக்கம் 20 மீட்டர்கள் வரையில் காணப்படுகின்றது. 12 மீட்டர்கள் தொடக்கம் 20 மீட்டர்கள் வரையில் காணப்படுகின்றது. 12 மீட்டர்கள் தொடக்கம் 20 மீட்டர்கள் வரையில் காணப்படுகின்றது. பன்னிரண்டு மீட்டர்கள் தொடக்கம் 20 மீட்டர்கள் வரையில் காணப்படுகின்றது. அடுத்த பயன் சொல்லிக்கொள்ளுங்க. இங்கு கீழ் வளரிகளின் அளவு குறைவாகும். ஒருக்கா கட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு பிள்ளைகள். நீங்க கட் பண்ணின உடனே ஒருக்கா திருப்பி கனெக்ட் ஆகும். சரிதானே? இதை எழுதி போட்டு எழுதுங்க. கீழ் வளரிகளின் தாவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறிய புட்கள் அப்படி அப்படியே தாவரங்களுக்கு கீழே வளர்ந்திருக்கக்கூடிய அந்த
கீழ்வளரிகளுடைய அளவு இங்க குறைவாக இருக்குதுன்னு சொல்லி எழுதி போட்டு ஒரு கட் பண்ணி போட்டு உடனே ஒருக்கா திருப்பி ரீகனெக்ட் ஆகும். பண்பில அடுத்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் சொல்லி கொண்டு நாங்கள் இந்த இங்கே காணப்படக்கூடிய கீழ்வளரி என பெரிய மரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறிய தாவரங்கள், அதைத்தான் நாங்கள் கீழே வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை தான் நாங்கள் கீழ்வளரிகள் சொல்லுவோம். அவை இந்த கீழ்வளரிகள் அங்க ஒப்பீட்டளவில் குறைவாக காணப்படுகிறதாம். இறுதி பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. இந்த தாவர இயல்புகளுக்குள்ள இறுதி பாயிண்ட் சொல்லிருக்கோம். இங்கு குறைந்த அளவான உயிர்ப்பல் வகைமை காணப்படுகின்றது. இங்கு குறைந்த அளவான உயிர்ப்பல் வகைமை காணப்படுகிறது. இங்கு குறைந்த அளவான உயிர்ப்பல் வகைமை அல்லது வகைமையே காணப்படுகின்றது. அப்படியே நீங்க வசனம் சரியா இருக்கும். இங்கு குறைந்த அளவான உயிர்ப்பல் வகைமையே காணப்படுகின்றது. நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒன்று பார்த்தனாங்க, இது உங்களுக்கு பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்குது. உலகத்திலேயே அதிக அளவு அல்லது பெருமளவான உயிர்ப்பல் வகைமை கொண்ட உயிர் பெருந்தனிவேதம் என்று கேட்டால் அது அயனமலை காடு. சரி, அயனமலை காட்டுக்குள்ளதான் நிறைய தாவரங்கள், விலங்குகள், பறவை இனங்கள், சரியா ஊர்வன, சரியா இது போன்ற உயிர்ப்பல் வகமை அல்ல உயிர் வாழ்வன மிக அதிகமாக காணப்படுது என்று பார்த்தனாங்க. அப்ப இங்க அதுகளோடு ஒப்படைக்கல மிக குறைந்த அளவான உயிர்ப்பல் வகமை காணப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால் இது தாவரங்களுக்கோ அல்லது விலங்குகளுடைய வளர்ச்சிக்கு உகந்ததான அந்த காலநிலை பண்பினை அல்லது தரைத்தோட்ட பண்பினை கொண்டிருக்கவில்லை. அதால குறைந்த அளவான உயிர்ப்பல் வகமை காணப்படுகின்றது. சரியா, ரைட். அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கணும். இதுக்குள்ளே கடைசியா நாங்கள் அந்த தாவர இனங்களையும் சேர்த்தளி விடுவோம். இங்க இருக்கக்கூடிய தாவர இனங்களுக்கு சில ஒரு 4 உதாரணங்களை கொடுத்து போன்ற தாவர வகைகளை இங்கு பெருமளவில் காணலாம் முடிச்சு விட்ட வேண்டாம். இது முடிஞ்சு சரிதானே, ரைட். வெளியேக்கொள்ளுங்க. அதுக்கு கடைசி அளிக்கும். இங்கு ஆஸ்திரியன் பைன் பர் எழுதுற தாவரத்தை பார்த்துடுங்க. பர், அடுத்தது ஸ்ப்ரூஸ், ஆஸ்திரியன் பைன் பர் ஸ்ப்ரூஸ் போன்ற தாவர இனங்களை இங்கு பெருமளவில் காணலாம். ஆஸ்திரியன் பைன் பர் ஸ்ப்ரூஸ், இதுல ட்ரூ என்ன போடலாமா? ஸ்ப்ரூஸ் அல்லது ட்ரூ என்ன அதுல பிரச்சனை இல்லை. ஸ்ப்ரூஸ் போன்ற தாவர வகைகளை இங்கு பெருமளவில் காணலாம். இங்கு பெருமளவில் காணலாம். போன்ற தாவர வகைகளை அல்லது தாவர இனங்களை பெருமளவில் காணலாம். போன்ற தாவர இனங்களை பெருமளவில் காணலாம். அடுத்த ஒரு தலையங்கம் இதான் நீங்க தனி தலையங்கமாக போட்டுள்ளதுல உங்களுக்கு வந்தாலும் ஸ்கீமில் தனி ஒரு தலையங்கத்துக்குள்ளான இந்த விடயங்கள் இருக்கும். சரியான விசேட விலங்கினங்கள் என்று தலையங்கம் போடும். விசேட விலங்கினங்கள் அல்லது விசேட விலங்கு வகைகள். விசேட விலங்கு வகைகள் அதுக்கு எழுதுங்க. இங்கு நரி ஒரு சுமார் 4 விலங்குகளை விட்டீங்கன்னா சரி. நரி, செம்மான், மாடுகள், முள்ளம்பன்றி, எல்க், ஏனா இல்லன்னா இருக்கன எல்க், ஏனா இல்லன்னா இருக்கனவா எல்க், கரடி மற்றும் முயல் போன்ற விலங்கினங்களை காணலாம். கரடி மற்றும் முயல் போன்ற விலங்கினங்களை காணலாம். கரடி மற்றும் முயல் போன்ற விலங்கினங்களை காணலாம். ரைட், சரிவிலியல் இவ்வளவு தான் இந்த மத்தியதரை காடுகள் தொடர்பானது. அப்ப நீங்கள் இதுல உங்களுக்கு நீங்கள் இதனை இலகுவாக நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு சில முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னதான் இதை நீங்கள் இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு சீட் எடுத்து ஒரு பென்சில் கலரை எடுத்து போட்டு நீங்கள் அதை ஒரு சித்திரமாக வரைகிறது. சரியா, ஒரு சித்திரமாக வரைஞ்சு ஏதோ உங்களோட கற்பனை கட்டின வகையில அதுல இருக்கக்கூடிய வசனத்தை
நீங்க ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சீங்கன்னு சொன்னால் இப்ப வெப்பநிலைன்னு கேட்டா ஒரு வெப்பநிலைக்கு ஒரு சிவப்பு கலராலே ஒரு ஒரு வட்டம் ஒன்று போட்டு அதுக்குள்ள வெப்பநிலை அளவு எழுதுங்க. மழை வீழ்ச்சின்னு சொன்னா ஒரு நீல கலராலே ஒரு வட்டம் மாதிரி போட்டுட்டு அதுல அந்த ரேஞ்ச் எழுதுங்க. அப்படி நீங்க அந்த அந்த சித்திரம் மாதிரி வரைஞ்சு பாடமாக்கக்குள்ள சரி அதை படிக்கக்குள்ள உங்களுக்கு அது இலகுவானதாக இருக்கு. சரியா? அதே மாதிரி பரம்பல் பிரதேசத்துக்கும் நீங்கள் அப்படியே போடுங்க. ஏன்னா அப்படி வட அமெரிக்காவில இவ்வளவு பாகைக்குள்ளேயும் வட மேற்கு ஐரோப்பாவில் இவ்வளவு பாகைக்குள்ளேயும் காணப்படுது. இது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வட அமெரிக்கா அதே மாதிரி ஐரோப்பாவில இருந்து அங்க சைபீரிய பிரதேசம் வரைக்கும் காணப்படுகிறது என்றதை நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு சீட்ல என்ன சொல்றது படிச்சு போட்டு ஒரு நினைவுபடுத்தி பாடமாக்குறது. சரி அது ஒரு சித்திரம் மாதிரி வரைகிறது. சரி உங்களோட கற்பனை கட்டின வகையில நீங்க அதை வரைஞ்சு 2 தரம் வரைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு எக்ஸாம்ல சில நேரம் இந்த தைக்கா உயிர் பெருந்தணிவினுடைய முனைப்பான அம்சங்கள் ஏன்னா சில நேரம் போன முறை கேட்ட மாதிரி ஒரு 2 உயிர் பெருந்தணிவினுடைய பண்புகளை சுருக்கமாக விளக்க சொல்லி கேட்டால் குறிப்பிட்டு கேட்டால் நீங்கள் அதை எழுத தெரிஞ்சிருக்க வேணும். சில நேரங்கள்ல பொதுவாக கேட்பினோம். சரியா? உலக உயிர் பெருந்தணிவுகளுள் 4 உயிர் பெருந்தணிவுகளை பெயரிடுக. சரி இது ஒரு 2 புள்ளியை கேட்டுட்டு நீர் மேலே குறிப்பிட்டுள்ளவற்றுள் ஏதாவது ஒன்றின் முனைப்பான பண்புகளை 3 காரணிகளின் அடிப்படையில் சுருக்கமாக ஆராய் அல்ல சுருக்கமாக விளக்குக அல்ல சுருக்கமாக விவரிக்குக. இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் நல்லா படிச்சு வச்சிருக்கிறத அதுக்குள்ள முதன்மை கொடுத்து 4 எழுதி போட்டு அதுல நல்லா தெரிஞ்ச உடனே நீங்கள் எழுதி விடலாம். சரியா? இப்படி ஒரு வகையில கேள்வி வரலாம். சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் இந்த 7 உயிர் பெருந்தணிவுக்குள்ள சரியா 2 உயிர் பெருந்தணிவை குறிப்பாக கேட்டுட்டு சரியா குறிப்பாக அதுல கேட்கலாம். சில நேரம் தைக்கா உயிர் பெருந்தணிவு மற்றும் பாலைவன உயிர் பெருந்தணிவு ஆகியவற்றுள் உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா ஏதாவது ஒன்றின் முனைப்பான அம்சங்களை 3 காரணிகளின் அடிப்படையில் விளக்குக என்று சொல்லி ஒரு 6 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் அதுல ஒன்றுக்கு ஒரு 3 தலைப்புக்குள்ள சரி இப்ப நாங்கள் 4 தலைப்பு பார்த்திருக்கோம். நீங்க 3 தலைப்பு இதுல அதுல தார நோட்ஸ்ல அவ்வளவு விடயங்களையுமே அப்படி எழுதிவிட்டீங்கன்னா நீங்கள் 6 புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கு. சரியா 3 காரணி எண்ணிக்கையில இப்ப முதலாவது நீங்கள் பரம்பலுக்கு பிரதானமாக 2 விடயம் இருக்கும். சரியா 2 இப்ப நான் இப்ப இதுல படிக்க 2 விடயம் சொன்னா அந்த 2 இருந்தால் உங்களுக்கு ஒன்று போட்டு 6க்குரிய 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா அடுத்த இப்ப நீங்க போடுவீங்க காலநிலை. சரியா காலநிலை அம்சங்கள் கேட்டால் முனைப்பான அம்சங்கள்ன்றது ஒவ்வொரு கெடிங்குக்குள்ளே எழுதுவோம். சரி இப்ப முனைப்பான அம்சம் என்றால் பெரம்பல் என்றது ஒரு முனைப்பான அம்சம். காலநிலை அந்த அந்த காடுகளில் இருக்கக்கூடிய அல்லது அந்த உயிர் பெருந்தணிவில் இருக்கக்கூடிய காலநிலை அம்சம் என்பது ஒரு முக்கியமான விடயம். சரியா முக்கியமான விடயம் என்றது அதைத்தான் நாங்க சேர்ப்பினோம். சரியா அப்ப நீங்க பெரம்பல் எழுதுவீங்க. அதே மாதிரி காலநிலைக்குள்ளே முக்கியமாக 2 விடயம் இருக்கும். சரி அப்ப நாங்கள் இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு விடயங்களை நீங்கள் வெப்பநிலை அளவு இருக்குது, மழை வீழ்ச்சி அளவு இருக்குது, இங்க குளிர் வந்து கடுமையானதாக இருக்கும் என்று எழுதி இருக்குது. சரி அந்த இங்க இருக்கக்கூடிய மழை வீழ்ச்சி இந்த இலையுதிர் காலத்தினுடைய மத்திய பகுதியில பெருமளவில் கிடைக்கிறன்றது அந்த விடயங்களை நீங்கள் அதில் எழுதினீங்கன்னா சரி. சரியா இவ்வளவு விடயங்களும் அங்க அந்த காடு தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஒரு சராசரியான ஒரு நிலைமை தான் இங்க எங்களுக்கு அந்த ஒரு குறிப்பாக இருக்கு. சும்மா நீங்க போயிட்டு நெட்ல போயிட்டு தைக்கா TAIGA பயோம்ஸ் அடிச்சிங்கன்னா வரும். சரி அதே நிறைய விஷயத்தை இருக்கு. பெரிய பெரிய ஆர்டிகல்கள் எல்லாம் இதுல இருக்கு. சரியா அப்ப அதுல வரைக்கும் அந்த வெப்பநிலை மழை வீழ்ச்சி அளவுகள் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு கொஞ்சம் கூடி குறையிற ஒரு தன்மை இருக்கும். நாங்கள் டீச்சர்ஸ் கைட்ட பேஸ் பண்ணி கொண்டு போனோம் என்றால் எங்களுக்கு அது சரியானதாக இருக்கும். சரி ஒவ்வொரு ஆர்டிகல்கள்லயும் சின்ன சின்ன வித்தியாசத்தோட சரி இப்ப வெப்பநிலை சில நேரம் அங்க பரநைட்ல போட்டுருக்கணும், இங்க பாகை செல்சியஸ்ல போட்டுருக்கணும். அப்ப சும்மா நீங்கள் இருக்கைகள் ஒரு அடிச்சு பாக்குறது தைக்கா பயோம்ஸ் அடிச்சிங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் வரும். சரி அப்ப நாங்கள் டீச்சர்ஸ் சைட்டை தாண்டி போக வேண்டிய தேவை இல்லை. சரிதானே அப்ப அந்த அந்த விடயங்களை நீங்கள் அதுக்குள்ள உள்ளடக்கினீங்கன்னா சரி. சரி அதே மாதிரி தாவர இயல்புகள் தாவர இயல்புகளுக்கு ஒரு 4 முனைப்பான விடயங்கள் எழுதவும். சரி இந்த தாவரங்கள் எப்படியான அமைப்பில இருக்குது, இந்த எப்படி அங்க உயிர் பல்வகமை இருக்குது, சரியா அந்த பிரதான விடயங்கள் சரி அந்த விடயங்களை எழுதி அடுத்த விலங்கினங்கள் ஒரு 4 விலங்கினங்கள் எழுதி விட்டீங்கன்னா இதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு முழுமையானதாக கிடைக்கும். சரி அப்ப 6க்கு 6 புள்ளி கிடைக்கும். அப்ப 3 காரணிகளின் அடிப்படையில விளக்க சொன்னால் ஒரு காரணியில நீங்க விளக்குறதுக்கு ஒரு காரணியின் அடிப்படையில விளக்குறதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் படி சரியா 3 காரணிக்கும் 6 புள்ளிகள் வழங்கப்படும். 6க்கு 6 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா அப்ப இந்த உயிர் பெருந்தணிவை நீங்க கொஞ்சம் முதன்மைப்படுத்தி படிக்க வேணும். நான் ஏன் உங்களுக்கு ஒரு உயிர் பெருந்தணிவை ஒரு நாளைக்கு படிச்சு முடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை அடுத்த வகுப்புக்கு இடையில நீங்கள் அதை படிச்சிடணும். சரியா ஒன்றுக்கு ஒன்று குழம்ப தேவையில்லை. அப்ப இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க இன்றைக்கு இந்த உயிர் பெருந்தணிவில் இன்றைக்கு நாங்கள் படிச்ச உயிர் பெருந்தணிவை திரும்ப ஒரு 2 தரம் மனசூரன்ல படுத்தி ஞாபகப்படுத்துறது, திரும்ப ஒருக்கா நீங்கள் சொல்லி பார்க்கறது, திரும்ப 2-3 தரம் சொல்லி பார்த்துட்டு ஒரு சந்தர்ப்பத்துல நீங்கள் எழுதுங்க. சரியா ஒரு எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி நீங்கள் எழுதி பாருங்க. எழுதியர்களே அது உங்களுக்கு நிறைய பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு கற்பனையில கீறி பார்க்கிறது. சரி அப்ப நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக சில பல வழிகள் ஏன்னா பல வழிமுறைகள் அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது உங்களோட நிரந்தரமான ஞாபக சக்திக்கு அது போய்கொள்ளும். சரியா அப்ப இதுதான் இந்த தைக்கா அல்லது ஊசி இலை காட்டு உயிர் பெருந்தணிவு தொடர்பான
முனைப்பான அம்சங்கள். சரியா? இன்னும் 2 உயிர் பெருந்திணிவு இருக்கணும். அதை நாங்கள் அடுத்த வகுப்பில பார்ப்போம். சரி, அப்ப நீங்க அந்த ரெக்கார்டிங் போட்டிருக்கிறால் இந்த உயிர் பெருந்திணிவு மத்திய ரெக்கார்ட் உயிர் பெருந்திணிவு என்ற ஹெடிங்குள்ள நீங்க அதை போட போறீங்க. சோ இதோட அந்த ரெக்கார்டிங்க பிளாக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ சில ஃபர்ஸ்ட் பார்ட் சம்பந்தமான விடயங்கள் இப்ப இதுல நான் கதைக்க போறேன். சரி, நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா தான் அது சரியானதாக இருக்கும். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த